சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. என்னமா பண்ற? அது அங்கிள், இது என்ன அருணும் ஆயிஷாவுமா? சின்ன வயசுல செம கியூட்டா இருக்காங்க. இல்லம்மா, அவங்க இல்ல. அப்புறம் இதெல்லாம் யார் அங்கிள்? இது என்னோட தங்கச்சி பிள்ளைங்கம்மா. என்ன அங்கிள் சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா? எங்க அங்கிள் இருக்காங்க? இருந்தாமா எனக்கு. என்ன அங்கிள் சொல்றீங்க? அவளை சின்ன வயசுல மேஜிக் ஸ்கூல்லேருந்து ஒரு சார் வந்து மேஜிக் பண்ணலாம் வா அப்படின்னு கூப்பிட்டனால அவள் எங்கள் யார் பேச்சையுமே கேட்காம போயிட்டா. அதனால தான் அம்மா கூட இன்னும் அவங்க மேலே கோபமாக தான் இருக்கான். ஆனால் நான் அவளை போய் அடிக்கடி பார்க்குறது, சும்மா அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துட்டு வர்றது, அந்த மாதிரி இருக்கேன். அப்போ அவங்கள நீங்க பார்த்திருக்கீங்களா அங்கிள்? பார்த்துருக்கேம்மா. இந்த போட்டோலாம் நீங்க டைரக்டா போய் எடுத்தீங்களா? சில ஃபோட்டோஸ் நான் டேரெக்டாக எடுத்தது, சில ஃபோட்டோஸ் நான் அங்கே போகையில் பெட்டில் கிடந்துச்சு. சரி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். அவள் காணோன்னு மட்டும்தான் யோசிப்பாளே தவிர நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன்னு எப்படிமா யோசிப்பா? நான் அவளை பார்க்குறேன்னா என்னன்னு கூட தெரியாதுல்ல. கண்டிப்பாக இரு, நான் எடுத்துகிட்டு வரேன். இந்தாம்மா, இதுதான் என்னோட தங்கச்சியும் அவளோட ஹஸ்பண்டும். அம்மாவும் அப்பாவும் பரவாயில்லையே மாமா. அப்ப மாமா தான் அம்மா மேல பாசமா இருக்காங்க போலயே. அப்ப இவங்க சொல்லிதான் அருணுக்கும் ஆயிஷாக்கும் அத்தையை பார்க்கணும்னு தோணி இருக்கு. என்னாச்சுமா? ஒன்றும் அங்கிள், உங்க தங்கச்சி அழகா இருக்காங்கன்னு சொன்னேன். வேற என்னெல்லாம் போட்டோ வச்சிருக்கீங்க அங்கிள்? இந்தாம்மா, இது வந்துட்டு அவளோட செகண்ட் பையன். ஆமா சுவி, என்ன இப்படி சிரிக்கிறா? இதுதாம்மா கடைக்குட்டி. அங்கிள் இளைய பொண்ணுன்னு சொல்ல வந்தேம்மா. நானே எவ்வளவு அழகா இருக்கேன். இதுவும் அந்த பொண்ணே தானே அங்கிள்? பரவாயில்லையம்மா, கண்டுபிடிச்சிட்டியே. என்னையே என்கிட்டே காமிச்சிட்டு இருக்கீங்க மாமா. இதுவும் அவதாம்மா. சூப்பரா இருக்காங்க அங்கிள். அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. மாமா எவ்வளோ நல்லவங்க, எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க எல்லார் மேலேயும். இப்போ நான் இந்த காஃபிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் காஃபி. நீ மட்டும் இல்லைன்னா நான் அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டேன். அம்மா, கூடிய சீக்கிரம் உங்கள் அண்ணனை நான் உங்ககிட்ட வந்து சேர்ப்பேன். இங்கே பாருமா. அச்சோ அழகு. ஆனால் இதில் ஸ்வேதாக்காவோட ஃபேஸும் சுதீனாவோட ஃபேஸும் நல்லா தெரியுதே. ஆனால் இதுதான் நான் அவங்கள கடைசியாக பார்த்த நாள். என்ன அங்கிள் சொல்றீங்க? அதுக்கப்புறம் நீங்க உங்க தங்கச்சி ஃபேமிலியை பார்க்கவே இல்லையா? எங்கம்மா, அதுக்கப்புறம் என்னால் முடியல. ஆனால் எனக்கு இந்த 3 பேரில் பிடிச்சதே கடைக்குட்டி தாம்மா. ஏன் அங்கிள் இப்படி சொல்றீங்க? ஏன்னா ஒரு மாமாவா அவளுக்கு தான் என்னோட கடமையை செய்ய முடிஞ்சிச்சு. என் மடியில் உட்காந்து தான் அவளுக்கு காது குத்தணும். என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமாம்மா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, எங்க அவரு? ஐயோ மகா, நானும் அவரை தான் தேடிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போனார். இன்னும் ஆளை காணோம். ஸோ இந்த நேரம் பார்த்து ஸ்வேதாவோட அப்பா வேற இன்னும் ஆளை காணோம். ஐயோ மகா, கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணாம இரு, வந்துடுவாங்க. இல்லை சாரதா, ப்ரொஃபஸர் வந்தா நம்ம என்ன சொல்றது? அம்மா என்ன ஆச்சு? உங்க அப்பாவை பார்த்தியாடி எங்கேயும்? இல்லையே, நான் பார்க்கலையே. ஆமா, சிவானி எங்க? அவளை ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்காங்கம்மா. வந்துருவா வந்துருவா. சரிட்ட. மகா, சாரதா, ஹாசினி, ப்ரொஃபசர். என்னாச்சுமா? காது குத்த ஸ்டார்ட் பண்ணலையா? ப்ரொஃபசர், அது வந்து என்னாச்சு வந்து போய் இருக்கிறீங்க? சாரதா, உன்னோட ஹஸ்பண்ட் எங்க? அவங்க மடியில் உட்காந்தானே காது குத்துறதா இருந்துச்சு. அதான் ப்ரொஃபசர், அவரை தான் தேடுறோம். அவர் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் ப்ரொஃபசர் போனாரு. இன்னும் ஆளை காணோம். என்ன அவன் இன்னும் என்ன சின்ன குழந்தையா? 3 பிள்ளைகளை பெற்றிருக்கான், தெரியாத அதெல்லாம் வரணும்ட்டு கரெக்டா? சரி விடுங்க. ஹாசினி, உன்னோட ஹஸ்பண்ட் எங்க?
ஐயோ ப்ரொஃபஸர் அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரில ப்ரொஃபஸர். நல்ல பதில். இப்படிதான் இருக்கும் நம்ம ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம். இப்போ ஃபங்க்ஷன் இருக்கு, என்ன பண்ண போறீங்க? யார் மடியில உட்காந்து காது குத்த போறீங்க? அதான் ப்ரொஃபஸர் தெரில. நான் வந்துட்டு ஆரம்பிக்கலாமா? என்ன மகா பண்ண போற? ப்ரொஃபஸர் நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சரி ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ தம்பி. நம்மளதான் சார். ஒரு ஹெல்ப்புப்பா. இங்கே ஒரு பாப்பாவுக்கு காது குத்துறோம். அவங்களோட மாமாலாம் வரல. வரலன்னா வந்திருக்காங்க, எங்கே போனாங்கன்னு தெரில, காணோம். நல்ல நேரம் காத்துட்டு இருக்காதுல்லப்பா, கொஞ்சம் நீ உட்கார முடியுமா? உனக்கு சம்மதம் இருந்தாதான்.